ஒரு மனிதன் தன் கையில ஒரு கூர்மையான கத்தியை பிடிச்சு நிக்கிறான். அவன் அதை வேகமா எடுக்கிறான். ஏன் தெரியுமா? அவனுக்கு பிடிக்காத ஒருத்தனை காயப்படுத்தணும் என்று. ஆனா அந்த கத்தி முதல்ல காயப்படுத்த போறது யாரை தெரியுமா? அதை பிடிச்சிருக்கிற அவனோட கையையே. அந்த கத்தியோட பெயர் தான் கோபம். நம்ம கோபப்படும் போது நாம நினைப்பது என்னன்னா, நாம மற்றவங்களை தண்டிக்கிறோம். ஆனா நிஜத்துல நடக்கிறது என்ன தெரியுமா? நாம நம்மையே காயப்படுத்திக்கிறோம். உன் எதிரியை நீ வெல்லணும்னா அவனை அடிக்க தேவையில்லை. அவனை கோபப்படுத்து. அவன் தன்னாலேயே தப்புகள் செய்ய ஆரம்பிப்பான். அதாவது கோபம் வெளியில் இருக்கிற பகைவன் இல்லை, அது நம்ம உள்ளே ஒளிந்திருக்கிற ஒரு அமைதியான அழிவு சக்தி. நண்பர்களே, ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நீங்க பல வருடமா கட்டிய நற்பெயர், ஒரு நாள் உழைப்புல உருவாக்கிய மரியாதை, ஒரு நிமிஷ கோபத்துல உடைந்து போகுமா? ஆமா, உடைந்து போகும். அந்த ஒரு நிமிஷ ஆத்திரம் உங்க வாழ்க்கையோட முழு பாதையையே மாத்திடும். அதனால தான் பழமொழி சொல்றது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. இப்போ நவீன விஞ்ஞானமும் அதே தான் சொல்லுது. நம்ம மூளையில ஒரு பகுதி இருக்கு, அதுக்கு பேரு அமிக்டலா. கோபம் வந்தவுடன் அந்த பகுதி முழு மூளையையும் கைப்பற்றும். அந்த நேரத்துல நம்ம யோசிக்கிற திறன் குறையும், முடிவெடுக்கிற அறிவு மங்கும். சுருக்கமா சொன்னா, கார் ஃபுல் ஸ்பீட்ல போகுது, ஆனா பிரேக் வேலை செய்யல. அதுதான் கோபப்பட்ட மனிதனோட நிலைமை. அதனாலதான் பல பேரு கத்தி பேசும்போது தங்களுக்கு பவர் இருக்கு என்று நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஒரு மனிதன் கத்த ஆரம்பிச்சா அதுக்கு அர்த்தம் அவங்கிட்ட வார்த்தைகள் முடிஞ்சுடுச்சு. நிதானம் இல்லாதவன் தான் சத்தத்தை ஆயுதமாக பயன்படுத்துவான். அதுதான் சாணக்கியரின் மிகப்பெரிய ரகசியம். அவர் கோபத்தை வெளியில் காட்டவில்லை, அதை உள்ளே சேமித்து வைத்தார். அந்த சேமிக்கப்பட்ட கோபத்தால் தான் அவர் ஒரு பேரரசை உருவாக்கினார். நந்த அரசன் அவரை அவமானப்படுத்தின போது அவர் அங்கேயே சண்டை போடவில்லை. அவர் அமைதியா நின்று ஒரு சபதம் எடுத்தார். இந்த அநியாய ஆட்சியை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். அந்த ஒரு சபதம் பின்னாடி ஒரு பேரரசாக மாறியது. நண்பர்களே, இதை ஒரு உதாரணத்தோட சொல்லலாம். பெட்ரோல் இருக்கிறது, அதை காருக்குள் போட்டா கார் ஓடும். அதே பெட்ரோலை கார் மேல் ஊத்தி தீ வைத்தா கார் எரியும். கோபமும் அதே மாதிரி. அதை சரியா பயன்படுத்தினா அது உங்களை முன்னேற்றும், தவறா பயன்படுத்தினா அது உங்களை அழிக்கும். இன்னொரு ரகசியத்தை சாணக்கியர் சொல்றாரு, உன் எதிரி உன்னை தூண்டினால் உடனே பதில் சொல்லாதே, அமைதியாரு. ஏன் தெரியுமா? அமைதி ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அது ஒரு மன உளவியல் ஆயுதம். நீங்க அமைதியா இருந்தால் எதிரி குழப்பமடைவான். இவன் என்ன யோசிக்கிறான் என்று அவன் பயப்பட ஆரம்பிப்பான். அதனால நண்பர்களே, கோபம் வந்தவுடன் ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க. உங்க கையில ஒரு தீ இருக்கிறது. அந்த தீயை வைத்து உங்க வாழ்க்கைய சமைக்க போறீங்களா, இல்ல உங்களையே எரிக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான். கடைசியாக ஒரு சின்ன கதை. ஒரு பையன் இருந்தான், அவனுக்கு கோபம் அதிகம். அவனுடைய அப்பா ஒரு மர பலகையும் ஒரு பை ஆணிகளையும் கொடுத்தார். உனக்கு கோபம் வரும்போது ஒவ்வொரு ஆணியையும் இந்த பலகையில் அடிக்க என்றார். முதல் நாள் அவன் 25 ஆணிகள் அடித்தான். மெல்ல மெல்ல அவன் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டான். ஒரு நாள் முழுக்க ஒரு ஆணி கூட அடிக்கவில்லை. அப்பா சொன்னாரு, இப்போ அந்த ஆணிகளை எல்லாம் பிடுங்கு. அவன் பிடுங்கினான். ஆனா பலகையில் என்ன இருந்தது தெரியுமா? அந்த ஆணி போட்ட தழும்புகள். அப்பா சொன்னார், கோபத்தில் பேசுற வார்த்தைகள் இந்த ஆணி மாதிரி. நீ மன்னிப்பு கேட்கலாம், ஆனா அந்த காயம் எப்போதும் நினைவாக இருக்கும். அதனால நண்பர்களே, அடுத்த முறை யாராவது உங்களை கோபப்படுத்தினால் ஒரு நிமிஷம் நின்று யோசிங்க. நீங்க கோபத்தோட அடிமையா அல்ல அமைதியோட அரசனா?